ஃப்ரெண்ட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். தேர்தல் தேதி அனௌன்ஸ் பண்ண உடனேயே அதிமுகவுல பெரும் குழப்பம் அடிதடியில் ஆரம்பிச்சாச்சு. யாருக்கு சீட்டு கொடுக்க போறீங்க? எனக்கா அவருக்கா? அவருக்கு சீட்டு கொடுத்தா நான் நிக்க மாட்டேன், பெரிய பிரச்சனை பண்ணுவேன், இந்த தொகுதியில நீங்க தோத்துதாவீங்க, இப்படியாய் பல எச்சரிக்கையை எடப்பாடி பழனிசாமிக்கு கொடுத்திருக்கிறாங்க. தேர்தல் தேதி அனௌன்ஸ் பண்ணி சுறுசுறுப்பா வேலை செய்யலாம் அப்படின்ற ஒரு எண்ணத்துக்கு வரும்போது இப்படி எண்டு காடு போடுறீங்களப்பா அப்படின்னு எடப்பாடி பழனிசாமியை புலம்பிட்டு இருக்கிறாரு. இன்னும் டீடைலா டமால் டிமில் பாலிடிக்ஸ்ல பார்க்கலாம் வாங்க. தமிழ்நாட்டுல ஒவ்வொரு வருடமும் அக்கினி வெயில் அப்படின்னு ஒண்ணு வந்து பயங்கரமான சூட்ட கிளம்பும். அதை விட சூடு எது தெரியுமா? 5 வருடத்துக்கு ஒரு முறை வருகிற தேர்தல் திருவிழா. இந்த தேர்தல் திருவிழா வந்துட்டா தமிழ்நாடே அப்படியே சூட்டுல அப்படியே மிதக்கும். அந்த அளவுக்கு ஒவ்வொரு கட்சிகளும் ரொம்ப விறுவிறுப்பா சுறுசுறுப்பா காலையில எழுந்து ஆரம்பிச்சா நைட்டு 10 மணி வரைக்கும் ஆளை கையிலேயே பிடிக்க முடியாது. அந்த அளவுக்கு ஒவ்வொரு கட்சி நிர்வாகிகளும் தொண்டர்களும் சுழண்டு என்ன பண்ணுவாங்க, தேர்தல் பணிகளை பார்ப்பாங்க. இது ரொம்ப தேர்தல் திருவிழா அப்படின்னு வந்துட்டாலே ஒவ்வொரு கோயில் திருவிழா நடக்கும்போது எந்த அளவுக்கு நம்ம ஜாலியா என்ஜாய் பண்ணுவோமோ அதை விட தேர்தல் திருவிழா அப்படின்னு வந்துட்டா ஒவ்வொரு கட்சி தொண்டர்களும் நிர்வாகிகளும் அவ்வளவு ஜாலியா என்ஜாய் பண்ணுவாங்க. இதுல பணங்கள் பலவிதமா புரளும் அப்படின்னு நினைச்சிட்டாலும் ஒரு பக்கம் தேர்தல யாருப்பா முந்தி அடிச்சு ஜெயிச்சு ஆட்சியை பிடிக்க போறா, நம்ம தலைவன் ஆட்சியை பிடிச்சிட்டானா நம்ம இங்க கெத்துப்பா அப்படின்னு ஒவ்வொருத்தரும் என்ன பண்ணுவாங்க, ரொம்ப முனைப்போட பணம் வருது வரல அதெல்லாம் அப்பாற்பட்ட விஷயம், என் தலைவனுக்காக என் கட்சிக்காக என் சின்னத்துக்காக உழைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டுதான் ஒவ்வொரு நிர்வாகிகளும் தொண்டர்களும் உழைப்பாங்க. ஆனா அதிமுகவுல அது சோர்வடைஞ்சிருக்கு. இங்க திமுக தேர்தல் தேதி அனௌன்ஸ்மெண்ட் பண்ணாலும் இங்க இருக்கிற கூட்டணி கட்சிகள் ரொம்ப சுறுசுறுப்பா வேலை செஞ்சாங்க. இன்னும் சொல்ல போனா பூத் லெவல்ல இறங்கி என்ன பண்ணாங்க, ஒவ்வொரு கட்சிகளும் இறங்கி வேலை செஞ்சுட்டாங்க. இப்ப பேஸ்மெண்ட் போட்டு வச்சுட்டாங்க. இப்ப மேலோட்டமா போயிட்டு என்ன பண்ணணும், சில பல வேலைகளை பார்க்கணும். இதுதான் திமுகவுக்கும் திமுக கூட்டணி கட்சிகளுக்கும் உள்ள வேலைகள்லாம் இருக்கு. ஆனா அதிமுக இன்னும் அடிமட்ட லெவல்ல கூட என்ன பண்ணல, ஒண்ணு சேரவே இல்லை. ஏன்னா அதிமுக பல பிரிவினைகள் இருக்கு. இப்ப நீங்க எடப்பாடி பழனிசாமி அப்படின்னு எடுத்துறாலும் எடப்பாடி பழனிசாமியோட ஒத்து போற 2ஆம் கட்ட தலைவர்கள் முன்னாள் அமைச்சர்கள்லாம் செயல்படுறாங்களா அப்படின்னா கிடையவே கிடையாது. ஏன்னா ஒவ்வொருத்தரும் இப்ப என்ன பண்ணாங்கன்னா பயங்கர டிமாண்ட் காட்ட ஆரம்பிச்சுட்டாங்க. இப்ப குறிப்பா சொல்ல போனா எடப்பாடி பழனிசாமி வேட்பாளர் லிஸ்ட் எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுட்டாராம். அதாவது பாஜகவுக்கு ஒதுக்கீடு போக மத்த கட்சிகளுக்கு ஒதுக்கீடு போக தான் பக்கம் இருக்கிற எண்ணிக்கைக்கு வேட்பாளர்களை ரெடி பண்ணி வச்சுட்டாராம். ஆல்மோஸ்ட் இன்னும் சில தினங்களுக்கு அப்புறம் இந்த வேட்பாளர் பட்டியல் வெளியிடும் அப்படின்னு பேசப்பட்டிருக்கு. இந்த வேட்பாளர் பட்டியல்ல தான் பெரும் குழப்பமும் பிரச்சனையும் ஏற்பட்டிருக்குங்க. ஏன்னா இப்போ முன்னாள் அமைச்சர் இருக்காங்களே அவங்களுக்கு எல்லாருக்கும் சீட்டு கன்ஃபார்ம் அப்படின்னாலும் இந்த முன்னாள் அமைச்சருடைய வாரிசுகள் இருக்கிறாங்க பாருங்க, அவங்களுக்கு சீட்டு வேணும் அப்படின்னு போர்க்கொடி தூக்கிருக்கிறாங்க. KP முனுசாமியா இருக்கட்டும், ஜெயக்குமார் அண்ணா இருக்கட்டும், SP வேலுமணியா இருக்கட்டும், இன்னும் பல முன்னாள் அமைச்சர்கள் எல்லாருமே என் வாரிசுக்கு சீட்டு வேணும்பா, என் பையனுக்கு சீட்டு வேணும், என் பொண்ணுக்கு சீட்டு வேணும், இப்படியா பல நெருக்கடியை எடப்பாடி பழனிசாமிக்கு கொடுத்துட்டு இருக்கிறாங்களா. இது போக எடப்பாடி பழனிசாமி சாட்டை எடுத்து சுழட்டி இருக்கிறாரு. உங்களுக்கு மட்டும்தான் சீட்டு, இங்க வந்து வாரிசுக்கு சீட்டு அப்படின்னு கேட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கே சீட்டு கிடைக்காது அப்படின்ற ஒரு ரேஞ்சில எடப்பாடி பழனிசாமி சாட்டை எடுத்து சொல்லிட்டு இருக்கிறாரு. இது போக எடப்பாடி பழனிசாமி லிஸ்ட் வச்சிருக்கிறார்ல, அந்த லிஸ்ட் இல்லாம ஒவ்வொரு மாவட்டத்திலையும் தனக்குன்னு குறுநில மன்னர்களா இருப்பாங்க. SP வேலுமணியா இருக்கட்டும், தங்கமணியா இருக்கட்டும், ராஜேந்திர பாலாஜியா இருக்கட்டும், இது போல ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் தனக்குன்னு குறுநில மன்னர்கள் நாங்க தான், அதிமுகல நான் தான்ப்பா, நான் இல்லைன்னா அதிமுக இல்ல, நான் இல்லைன்னா எடப்பாடி பழனிசாமி இல்ல பாத்துக்க. ஏன்னா எடப்பாடி பழனிசாமியோட இருந்து அன்னைக்கு நான் செயல்பட்டதுனால இந்த மாவட்டத்துல இருக்கிற எல்லா நிர்வாகிகளை கட்டமைச்சு கொண்டு போனதுனாலதான் அவர் பொதுச் செயலாளர் உட்காந்து இருக்கிறாரு. சோ நான் இல்லைன்னா அவர் இல்ல அப்படின்ற ரேஞ்சுக்கு மிரட்டல் கொடுக்கிற அளவுக்கு கூட ஒவ்வொரு மாவட்ட செயலாளரும் வந்துட்டாங்களா. சோ அதனால ஒவ்வொரு மாவட்டத்திலும் தனக்கு யாருப்பா விசுவாசியா இருப்பா, தனக்கு யாருப்பா ஆதரவா இருப்பா, அவங்கள மட்டும் சூஸ் பண்ணி சில வேட்பாளர் பட்டியல ஒவ்வொரு முன்னாள் அமைச்சர்கள் என்ன பண்ணிருக்காங்க, மாவட்ட செயலாளர்கள் ரெடி பண்ணி வச்சிருக்கிறாராம். ஏன்னா இதை திரும்பி கொடுத்துருவோம், அண்ணங்கட்ட இதை திரும்பி கொடுத்தா இதுல அப்படியே சொருவி நம்மளுக்கு கொடுத்துருவாரு அப்படின்ற ஒரு எண்ணத்துல ஒவ்வொரு முன்னாள் அமைச்சர்களும் மாவட்ட செயலாளர்களும் செயல்பட்டு இருக்காராம். ஆனா எடப்பாடி பழனிசாமி என்ன நினைக்கிறாருன்னா, இவங்களால ஃபியூச்சர்ல நம்மளுக்கு என்ன வரும், பெரிய ஆப்பு வரும். ஏன்னா நம்மளே பெரிய துரோகம் பண்ணிருக்கிறோம். சசிகலாவுக்கு துரோகம் பண்ணிருக்கோம், டிடிவி தினகரனுக்கு துரோகம் பண்ணிருக்கோம், ஓபிஎஸ்க்கு துரோகம் பண்ணிருக்கோம், நம்மளே எல்லாருக்கும் துரோகம் பண்ணிருக்கோம். நமக்கு துரோகம் பண்ண இந்த கர்ம நம்மளுக்கு திருப்பி ரிவீட் அடிக்காதுன்னு என்ன விஷயம். அதனால இவங்களை எல்லாரையும் ஓரம் கட்டணும்னா ஒவ்வொரு தொகுதியிலும் தனக்கு யார் விசுவாசமா இருக்கா. ஏன்னா நாடாளுமன்றத்துல கூட
எடப்பாடி பழனிசாமி தனக்கு யார் விசுவாசமா இருக்கிறாங்களோ அவங்களதான் வேட்பாளர் அறிவிச்சாரு, புதுமுகங்களை வேட்பாளர் அறிவிச்சாரு. ஆனா இந்த தடவை சீனியர்களுக்கு போக மீதமுள்ள தொகுதிகள் எல்லாமே புதுமுகம் தான். அதுவும் தனக்கு விசுவாசமா இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் சீட்டு அப்படின்ற அவர் ஒரு லிஸ்ட் என்ன பண்ணிருக்காரு, ரெடி பண்ணி வச்சிருக்காரா. சோ இதெல்லாம் வச்சுக்கொண்டு எடப்பாடி பழனிசாமி என்ன பண்ணிருக்காரு, வேட்பாளர் பட்டியலை ரெடி பண்ணி அறிவிக்கிறதுக்கு ரெடியா வச்சிருக்காரு. இதனிடையில சென்னை, திருவண்ணாமலை, திருச்சி, விருதுநகர், மதுரை, கடலூர் போன்ற மாவட்டங்களை சேர்த்து 19 வேட்பாளர்கள் நாங்க தேர்தலில் நிக்க மாட்டோம் அப்படின்னு எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக போர்க்கொடி தூக்கி இருக்கிறதா ஒரு தகவல் இருக்கு. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்போ தேர்தல் தேதி அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிட்டாங்க. இந்த அனௌன்ஸ்மெண்ட் பண்ணனையும் கட்சி ரீதியா ஒவ்வொரு குழுக்கள் அமைச்சிருக்காங்க, ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டை பிரிச்சிருக்காங்க. இப்போ விளம்பர டிபார்ட்மெண்ட், இவங்கதான் செய்தியாளர் டிபார்ட்மெண்ட், இவங்கதான் தேர்தல் வேலைகளை பார்க்க வேண்டிய டிபார்ட்மெண்ட், இவங்கதான் ஒவ்வொரு தொகுதிக்கான பொறுப்புகள் டிபார்ட்மெண்ட், இப்படின்னு பல டிபார்ட்மெண்ட்களை பிரிச்சு முன்னாள் அமைச்சர்களை என்ன பண்ணிருக்காரு, எடப்பாடி பழனிசாமி நியமிச்சிருக்கிறார். சோ அந்த வகையில இந்த நான் சொன்ன சென்னை, திருச்சி, திருவண்ணாமலை, விருதுநகர், மதுரை, கடலூர் போன்ற மாவட்டங்கள்ல இருக்கிற 19 வேட்பாளர்களும் நாங்க நிக்க மாட்டோம். எடப்பாடி பழனிசாமி தயாரிச்சு வச்சிருக்கிறார்ல, இந்த 19 வேட்பாளர்களும் நிக்க மாட்டோம் அப்படின்னு எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராகவே போர்க்கொடி தூக்கி இருக்கிறாங்களா. ஏன்னா இங்க இருக்கிற மாவட்ட செயலாளர்கள் அவங்களுக்கு நெருக்கடி கொடுத்திருக்காங்க. எப்பா நீ எடப்பாடி பழனிசாமி சொல்லிட்டா, பொதுச் செயலாளர் சொல்லிட்டா, லோக்கல் பாலிடிக்ஸ் ரொம்ப முக்கியம். லோக்கல்ல யாரு, அந்த மாவட்ட செயலாளர் தான். அந்த மாவட்ட செயலாளரை மீறி நீங்க எலெக்ஷன்ல நின்றுட முடியுமா, வேட்பாளரா நின்று முடியுமா, நின்று அப்படி ஜெயிச்சிருக்க முடியுமா? ஏன்னா நீங்க 2021 அதிமுக ஆட்சி இழக்கிறதுக்கான காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதிமுகவுல ஒவ்வொரு வேட்பாளர்களுக்கு எதிராகவே அதிமுக காரங்களே உள்ளடி வேலை பார்த்தாங்களாம். இதுதான் நிதர்சனமான உண்மை. உதாரணத்துக்கு கிருஷ்ணசாமி ஐயா இருக்கிறாருல, அவர் என்ன சொன்னார்னா, நான் 2021 நிக்கும் பொழுது என் தொகுதியில அதிமுகவினர் உள்ளடி வேலை பார்த்தாங்க, அதனாலதான் நான் தோத்தேன் அப்படின்னு அவர் ஒரு பதிவை முன்வைக்கிறார். சோ இப்படியா இருக்கும் பொழுது ஒவ்வொரு தொகுதியிலும் அதிமுக காரங்களே அவங்களுடைய வேட்பாளர்கள் உள்ளடி வேலை பார்த்திருக்கிறாங்களாம். சோ இப்படியா இருக்கும் பொழுது எந்த மாவட்டமா எடுத்துட்டாலும் அந்த மாவட்ட செயலாளருடைய அனுமதி இல்லாம, மாவட்ட செயலாளருடைய பர்மிஷன் இல்லாம நீங்க வேட்பாளரை நிக்க வைக்க முடியாது அப்படின்ற சூழ்நிலைக்கு எடப்பாடி பழனிசாமி தள்ளப்பட்டார். தேர்தல் திருவிழா ஆரம்பிச்சாச்சு, தேர்தல் தேதியும் சொல்லிட்டாங்க, இப்போ போயிட்டு நீங்க இது மாதிரி நெருக்கடி கொடுக்குறீங்களே அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி தரப்புல இருந்து தகவலும் வருது. ஆனா என்னதான் இருந்தாலும் எங்களை மீறி நீங்க செயல்பட முடியாதுன்னு, அதனால நீங்க இப்போ பொதுச் செயலாளர் இருக்கிறதுக்கு காரணமே நாங்க தானே, எங்களுடைய வாரிசுக்கு நீங்க சீட்டு கொடுங்க, நாங்க ஒவ்வொரு மாவட்டத்திலையும் எடுத்திருக்கோம், அந்த வேட்பாளருக்கு கொடுங்க அப்படின்னு இப்பவே போர்க்கொடி தூக்க ஆரம்பிச்சிருக்காங்க. எப்படி இருந்தாலும் கட்சிகள் அப்படின்னு வரும்போது உட்கட்சி மோதல் அப்படின்றது ஒண்ணு இருக்கும். ஆனா தேர்தல் வந்துட்ட பொழுது இப்ப பயங்கரமான நெருக்கடி எடப்பாடி பழனிசாமிக்கு வந்திருக்கு. இந்த நெருக்கடிய எடப்பாடி பழனிசாமி எப்படி சரி செய்ய போகிறாரு அப்படின்றதுதான் ஒரு பெரிய விஷயமா இருக்கு. ஏன்னா ஆட்சிக்கும் அதிகாரத்துக்கும் நம்ம வரமாட்டோம். நீங்க முதல்ல எதிர்கட்சி தலைவரா உட்காருவீங்களா உட்கார மாட்டீங்களா அப்படின்ற சந்தேகமே உங்க கட்சி நிர்வாகிகளுக்கும் தொண்டர்களுக்கும் இருக்கு. அப்படி இருக்கும் பொழுது நீங்க எதை வச்சு நீங்க சமரசம் செய்வீங்க அப்படின்ற ஒரு நிலைப்பாடும் இருக்கு. ஆக மொத்த முன்னாள் அமைச்சர்கள் அவங்களும் ஒரு பக்கம் போர்க்கொடி தூக்குறாங்க, மாவட்ட செயலாளர்கள் அவங்களும் ஒரு பக்கம் நெருக்கடி கொடுக்குறாங்க. இதனிடையில தனக்கு விசுவாசமா இருக்கிற வேட்பாளர்களை சூஸ் பண்ணா அதுல இருந்து ஒரு 19 பேரு நமக்கு எதிராக திரும்புறாங்க அப்படின்ற ஒரு வேதனையில தான் எடப்பாடி பழனிசாமி இயங்கி கொண்டிருக்கிறார் அப்படின்றது தகவல் வந்துட்டு இருக்கு. இதை பத்தியோட கருத்து நம்ம கீழே கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.